சாந்தி. அவ்யக்த சமிகை 24 டிசம்பர் 2024. இன்றைய இஷாரா, சதா ஹர் பரிஸ்திதி மே பரிஸ்திதி பதலே லேக்கின் ஸ்திதி நஹி பதலே. பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் ஆடாது அசையாது இருங்கள். சூழ்நிலை வரும், அந்த காட்சிகள் டைம் டு டைம் மாறிட்டே இருக்கும். ஒரு நேரம் நல்லா இருக்கும், ஒரு நேரம் வேற மாதிரி இருக்கு, ஒரு நாள் குஷியா இருக்கு, ஒரு நாள் துக்கம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. எனவே சூழ்நிலைகள் மாறட்டும், ஆனால் எதிலும் உங்கள் ஸ்திதி பாதிக்கப்படாது, ஆடாத அசையாததாக நிரந்தரமாக இருக்கட்டும். स्थिति सदा खजानों से संपन्न और संतुष्ट रहे तो परिस्थिति आएगी और चली जाएगी. சோ ஸ்திதி எப்படி இருக்கணும்னு பாபா புரிய வைக்கிறாரு. சதா நீங்கள் பொக்கிஷங்களால் நிரம்பிய ஆத்மா, அதை நமக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறாரு. பாபா எவ்வளவு நமக்கு ஞானம் கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு பாலனை வளர்ப்பு கொடுக்கிறாரு. நம்ம எப்பயாவது கொஞ்சம் சோர்வானா குஷி கொடுக்கிறாரு, தைரியம் இல்லாத நிலையில இருந்தோம்னா சக்தி கொடுக்கிறாரு, சரியான நேரத்துல நமக்கு ஒரு குணத்தை கொடுத்து நம்மை அப்படி பேச வைக்கிறாரு. ஆக உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷங்களினால் நீங்கள் நிரம்பி இருந்து திருப்தி அனுபவம் செய்யுங்கள். அப்ப பாபா சொல்றாரு, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அது மாறிடும். परिस्थिति की क्या शक्ति है जो आपकी संतुष्टता को ले जाए. யோசிச்சு பாருங்கிறாரு. நீங்க பரமாத்மாவினுடைய குழந்தை, கடவுளுடைய குழந்தை, சுகதாத்தாவின் குழந்தை. அப்ப உங்களுடைய திருப்திய ஏதோ ஒரு சின்ன சூழ்நிலை எப்படி உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு போக முடியும்? அந்த ஸ்வமான்ல இருங்க, நான் யாருடைய குழந்தை, யார் எனக்கு கிடைச்சிருக்கிறது, யாருடைய பாதுகாப்புல நான் இருக்கேன்னு அந்த ஞாபகம் இருந்ததுன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்க கிராஸ் பண்ணிடலாம். எதுலையுமே நீங்க அதிருப்தியாக அப்செட் ஆக மாட்டீங்க. परिस्थिति का खेल भले देखो लेकिन साक्षी बन संतुष्टता की सीट पर बैठकर देखो. அந்த வெளிப்புற சூழ்நிலைகளை காட்சியாக நீங்கள் சாட்சியாக இருந்து பாருங்கள். ஆனால் அதான் சாட்சி பார்வையாளராக இருந்து பாருங்க. அதிலே நம்ம அப்படி ஒன்றி போய் பாக்குறது இல்ல. நம்ம அதுல ஒன்றி போயிட்டோம்னா நம்மளுடைய குஷி காணாம போயிடும். ஏன் இப்படி ஆச்சு, எதனால இப்படி ஆச்சு, யாரால இப்படி ஆச்சு, யாரை குத்த சொல்லலாம், யாருக்கிட்ட இருந்து இதுக்கான சொல்யூஷன் கேட்கலாம், இதுலயே போயிடுவோம். ஆனா பாபா சொன்னாரு, நீங்க உங்களோட சீட்ல இருங்க, நான் தூய்மையினுடைய தேவின்னு. இது போன்ற விஷயங்கள் வந்தால் கூட, ஏதாவது விஷயம் வந்தா கூட நீங்க சாட்சியா இருந்துட்டு அந்த காட்சிகளை, மாறக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் உங்களுடைய திருப்தி எனக்கூடிய சீட்ல இருந்து மட்டும் நீங்க வெளியில வராதீங்க. என்ன நடந்தாலும் சரி, நீங்க அதுல திருப்தியா இருக்கிறதுக்கு பயிற்சி செய்துக்கோங்க. நல்லது. ஓம் சாந்தி.